வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. 24ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மகர ராசி. உங்கள் ராசிநாதனான சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். எப்போவுமே சனி 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு வேகத்தை தருவார். கடுமையான உழைப்புக்கு அஞ்சாமல் இருக்கக்கூடிய தன்மை. ஹார்ட் ஒர்க்கிங், நோ ப்ராப்ளம், ஐ எம் ப்ரிப்பேர்ட் அப்படிம்பாங்க சில பேர். அது போன்ற ஒரு தன்மையை சனி உருவாக்கி தருவார். அதே நேரத்தில் குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் குரு இருக்கிறது ஒரு விதத்தில் காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவுக்கு தான் நம்ம போவோம். ஏன்னா பிரச்சனைகள் பெருசுப்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் நின்னா யாருக்கும் லாபம் இல்லை, எல்லாருக்கும் தன விரயம், கால விரயம் எல்லாம் ஏற்படும். அதனால் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுங்கிற மாதிரி, பஞ்சாயத்து மாதிரி, ஆனால் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பார்த்துக்கணும், பண்ணி முடிக்கலான்னு தான் நம்ம நினைப்போம். தப்பில்லை. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகைமை அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ண மாட்டார். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படுறது. ஆனால் ஒரு சின்ன காஷன் தேவை. பிளைண்டாக நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா, அழகு மட்டும் போகாது, சில நேரங்களில் மற்ற அம்சங்கள் பார்க்க வேண்டி வருது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் ஃபிசிக்கலாக அழகாக இருக்காங்களான்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு 50 மார்க்கு தான், இன்னொரு 50 மார்க்கு வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது. அதனால் அதில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். என்ன காரணம்? சுக்கிரன் என்பவர் திருமணத்தை குறிக்கிறார். அவர் அந்த 7ஆம் வீட்டிலே இருந்தால் சுக்கிர தோஷம்னு பேர் அதுக்கு. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிறோம். டிசிஷன் எடுக்கல தப்பில்லை, நீங்கள் எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக கூட இருக்கலாம். பட் கொஞ்சம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் யோசிச்சு டிசிஷனை சொல்லுங்கள். உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரைட் திங்ஸ் கேன் ஹேப்பன். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலாம் தொழிலில். ஆனால் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஆனால் அதுக்கான ஒரு நியூஸ் வரும், அதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸு, ஒரு ஒரு விஷயத்தை நாம் சரியான முறையில் கையாள முடிக்க முடியுன்ற ஒரு தைரியம், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருப்பதால் ஒர்த் வெயிட்டிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இது. இப்போ அது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான காலமும் நேரமும் கனிந்து வரக்கூடிய நேரமாக இருக்குது. ஆனால் இந்த வாரத்தில் இது நடக்காது, அடுத்த வாரம் நடக்கும். ஸோ இதுதான் முக்கியமாக நீங்கள் இந்த வாரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறப்புகள் நிச்சயமாக உண்டு. அதே நேரத்தில் ஹரீடு டிசிஷன்ஸு எடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். அது தவறாக போயிடும். டோன்ட் டேக் டிசிஷன்ஸ் அக்ராஸ் த டேபிள்மாங்க. அதில் கவனமாக இருக்கு. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.